ஹலோ ஹலோ சார், சார் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார், சார். சொல்லுங்க சார். ஆபீஸ்ல சொன்னாங்களா என்ன நடந்துச்சுன்னு? ஆமா சார், ஆமா சார். கரெக்டா 4ஆம் தேதி அந்த அப்ளிகேஷன் ஆயிருக்கு சார். நீங்க அன்னைக்கு சாயங்காலம் தான் என்கிட்ட பேசுனீங்க. ஆக்சுவலா ஆமா ஆமா அன்னைக்குதான் அங்க வெண்டர்ல பண்ணிருக்காங்க. சரி அது சரி. அவங்க கம்ப்ளீட் பண்ணலினாலும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அது ஃபுல்லா போய் கேன்சல் ஆகணும் சார். அது வேற ஓகே, வழியே கிடையாது. அதுதான் சொன்னாங்க சொன்னாங்க. பட் இப்ப இப்ப எந்த எடிட்டும் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓகே. பேங்க்ல மட்டும், இப்ப யூனியன் பேங்க்ல தான் நம்ம லோன் போட போறோம். ஆமா ஆமா அங்கேயும் யூனியன் பேங்க்ல தான் அப்ளை பண்ணிருக்கு அந்த அப்ளிகேஷனும். ஆமா அதே ஆமா. பேங்க்குக்கு தான் போயிருக்கு. நீங்க ஜஸ்ட் மேனேஜர் கிட்ட இதை கேன்சல் பண்ணுங்க, ரீ எடிட் பண்ணி அனுப்புவாங்கன்னு மட்டும் சொன்னாலே போதும் சார். சரி சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேனேஜர் நமக்கு க்ளோஸ் தான். நான் இப்ப அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் அன்னைக்கே பேசிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப 2 lakhs தான் போறீங்கன்னா பண்ணிடுவாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப இந்த விஷயம் நடந்தது தெரியாது. அத புரியுது. இந்த கொட்டேஷனுமே நான் உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னா, டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 280 தான். நீங்க எனக்கு 10% கொடுத்திருக்கீங்க ஆக்சுவலா. பட் நான் 80,000 நீங்க கொடுத்த மாதிரி ரெசிப்ட் கொடுத்திருக்கேன். அப்பதான் அவங்க 2 லட்சத்துக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம் சார். பேங்க் சைட்ல வந்து அப்ப 2 lakhs மட்டும் தான் அவங்க கணக்குல வரும். நீங்க கணக்குக்கு 10% கொடுத்த மாதிரி வந்துரும். சரி சார், சரி சார். அதனால லோனும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நீங்க அது மட்டும் கேன்சல் பண்ணுங்க. நாங்க எங்க சைடு அடுத்து என்னவோ ஸ்டெப் எடுத்து 100% சார். நான் இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர்கிட்ட சொல்லிட்டேன், விஷயத்தெல்லாம் சொல்லி எல்லாம் இவங்க அனுப்பிச்சு அந்த இதெல்லாம் அனுப்பிட்டேன் அவருக்கு. சரி, பாத்துட்டாரு, அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்கல்ல. ஏன்னா இன்னும் பேங்க்குக்கு வரல, அது வந்துருச்சுன்னா நம்ம பண்ணி விட்டுலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜர்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே. ஏன்னா இன்னைக்கு பேங்க் லீவ் இல்லீங்களா, அதனால அவரு பர்சனலா போன் பண்ணேன். பண்ணி தரல, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருக்காரு. மேனேஜரும் நமக்கு க்ளோஸ் தான், அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவர் என்னன்னா, நான் வெளியில வேற ஹவுசிங் லோன் வேற பேங்க்ல இருக்கேன், அதனால அவர் என்ன எங்களுக்கு எங்க எது கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர் புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அது இப்ப அதுதான் சொல்லிட்டேன், இது மாதிரி ஒன்னும் பிரச்சனை 2 lakhs ப்ராப்ளம் இல்ல சார், அவர் பண்ணிடுவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க நான் மண்டே வந்து இப்ப ப்ரொசீட் பண்ணிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு அது ப்ரொசீட் ஆகி வந்திருந்ததுன்னா நம்ம பண்ணிடலாம் அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சார், ஃபைன். மண்டே மேனேஜர் கிட்ட பேசிட்டு அது பண்ணிட்டாருன்னா எனக்கு அப்டேட் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஓகே சார், ஃபைன். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. ரொம்ப தேங்க்ஸ், உங்க கோஆபரேஷன் ரொம்ப, நான் உங்களை நம்புறேன். அது நீங்க ப்ராப்பரா கொண்டு போறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் முடிச்சு தரேன் சார், கவலைப்படாதீங்க. நல்லபடியா முடிச்சா போறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல சார், அவங்க ப்ரொசீஜரா ப்ராப்பரா எனக்கு கைட் பண்ணிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. எல்லாமே ராங் இன்ஃபர்மேஷன், ராங் இது சரியான முறையில நமக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னோட நாலேஜே இல்லாம பல இடத்துல 2-3 பேங்க்ல போட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இன்னைக்குதான் தெரியும் யூனியன் பேங்க்ல அவங்க ப்ரொசீட் பண்ணிருக்கிறது. சரி, ஓகே. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பண்ணது ஒண்ணு ஐஓபி தான். ஓகே ஓகே. நேரா நான் மேனேஜர் வரைக்கும் போய் பிரான்ச்சுக்கு போய் இதனால அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாத வேலை எல்லாம் பண்ணி கடைசியில அது வேஸ்டா போயிடுச்சு எனக்கு. இல்ல சார், ஒன்னும் தப்பு இல்ல. பொறுமையா இருந்தாலும் கரெக்டா முடிஞ்சா போதும். நீட்டா பண்ணிடலாம் சார், ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. சரி சார், ஓகே சார், ரைட். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.